ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் ஒப்பிலியப்பன் கோவில். இதுக்கு இன்னொரு பெயர் திருவிண்ணகரம். கும்பகோணத்துக்கு அருகில் இந்த கோவில் இருக்கு. இங்க எழுதியிருக்கும் பெருமாள் ஒப்பிலியப்பன், உப்பில்லாதவன். அதனாலதான் ஒப்பிலியப்பன். இவனுக்கு நிகர் யாரும் இல்லை, அதனாலதான் ஒப்பிலியப்பன்ற திருநாமம். இங்க தாயார் பூமாதேவி தாயார். மூலவருடைய திருநாமம் ஒப்பிலியப்பன், உற்சவரோட திருநாமம் பொன்னப்பன். இங்க மூலஸ்தானத்துல நம்ம பெருமாளோட தாயாரை சேவிக்கிறோம். பெருமாள் நின்ற கோலத்துல காட்சி தர, அவருடைய வலது பக்கம் திருவடிக்கிட்ட பூமாதேவி தாயார் பெருமாளை சேவிச்ச வண்ணம் இருப்பா. அவருடைய இடது பக்கம் மார்கண்டேய ரிஷி பெருமாளை சேவிச்ச மாதிரி இருப்பா. இப்படிதான் நமக்கு பெருமாளும் தாயாரும் மார்கண்டேய ரிஷியும் காட்சி தராங்க. இந்த ஸ்தலத்துக்கே மார்கண்டேய ஸ்தலம்னு பேரு. ஏன்னா மார்கண்டேயர் இங்க ரொம்ப நாள் இருந்து தவம் இருந்தாராம். மார்கண்டேய ரிஷி இங்க தவம் இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய நந்தவனத்துல திருத்துழாய் செடி கிட்ட ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. அந்த பெண் குழந்தைய அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போய் பூமாதேவின்னு பேரையும் வச்சு வளர்க்கிறார். மகாலட்சுமி தாயார் தான் பூமாதேவியா தான் அவதாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்து அவதாரம் எடுக்கிறார். இவருக்கு மார்கண்டேய ரிஷிக்கு மகளா பிறக்கிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்றா. பெருமாள் மேல காதல் கொண்டு பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். பெருமாளும் தாயாரை தேடின்னு வந்துடுறார். வந்தவர் எப்படி வந்தார்னா, அவர் வயசானவரா வந்தார். வயசானவரா மார்கண்டேய ரிஷியை பாக்குறார். மார்கண்டேய ரிஷி கிட்ட கேட்கிறார், இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு மார்கண்டேய ரிஷி, நீங்க எவ்வளவு வயசானவரா இருக்கீங்கோ, எப்படி நான் இந்த சின்ன குழந்தைய உங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு மறுத்துடுறார். இந்த மாதிரி இப்ப அந்த வயசானவர் கேட்கறதும் ரிஷி மறுக்கிறதும் இது ரொம்ப நாளா நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த வயசானவர் சொல்றாரா, நான் நாராயணன் எப்படி லக்ஷ்மிய பாத்துக்கிறாரோ அந்த மாதிரி நான் இவளை பாத்துப்பேன், எனக்கு கொடுங்கன்றார். அப்போ ரிஷி மாட்டேன்னு சொல்றாரு. திரும்பியும் வர்றார். அப்போ மார்கண்டேய ரிஷி சொல்றாராம், இவளு ரொம்ப சின்ன குழந்தை, இவளுக்கு உப்பு போட்டு கூட தளிகை பண்ண தெரியாது. அப்ப நீங்க எப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவ்வளவு சின்னவளாச்சு அப்படின்ற. அப்போ அந்த வயசானவர் சொல்றாராம், எப்படி தளிகை பண்ணாலும், உப்பே இல்லாம தளிகை பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன். என்னோட தளிகையில உப்பே வேண்டாம், எனக்கு அதுவும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்றாராம். மார்கண்டேய ரிஷிக்கு அப்பவும் இஷ்டம் இல்லை. அப்புறம் இந்த வயதானவர் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றாராம். அப்ப தர்ம சங்கட நிலைக்கு போயாச்சு. தாயாரை பாக்குற, பூமாதேவியை பாக்குறார். பூமாதேவி சரின்றா. அப்புறம் மார்கண்டேய ரிஷியும் ஒத்துக்கிறார். ஆனா அவர் சொல்றார், கல்யாணம் பண்ணி நீங்க இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு, எனக்கு தங்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்றார். அப்புறம் இந்த வயதானவரும் அந்த பெருமாள் அவருடைய உண்மையான ரூபத்தை காமிக்கிறார். தாயாரும் மார்கண்டேய ரிஷியும் ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்படி நடந்ததுதான் பெருமாளும் தாயாருக்கும் நடந்த கல்யாணம் இங்க. அதனால்தான் இங்க நம்ம தாயாருக்கு தனி சன்னதி கிடையாதுங்க. இங்க பெருமாளோட தாயார கல்யாண கோலத்துல நம்ம அந்த மூலஸ்தானத்துல நம்ம சேவிக்கிறோம். அதுதான் இங்க விசேஷம். இன்னொன்னு, இங்க பண்ற தளிகை, அதாவது கோவிலுக்குள்ள பண்ற தளிகையில உப்பே சேர்க்க மாட்டான். ஏன்னா அந்த மாதிரிதான் மார்கண்டேய ரிஷி சொல்லியிருக்கார். பெருமாளும் அதை ஒத்துன்னு இருக்கார். அதனால இங்க உப்பே கிடையாது பிரசாதத்துல. ஆனா நமக்கு அது பிரசாதமா திரும்பி நமக்கு பக்தர்கள் கொடுக்கும்போது நமக்கு அந்த உணர்வே இருக்காது. அதுதான் பெருமாளுடைய மகிமை இங்க, தாயாருடைய மகிமை இங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மூவுலகங்களுமாயல்லனாய் முகப்பாய் முனிவாய் பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் புகழாய் பழியாய் தேவர் மேவித் தொழும் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் பாவியேன் மனத்தே உரைகின்ற பரஞ்சுடரே.